இப்போ நம்ம வந்து போஸ்ட்ஃபிக்ஸ் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ரெஷனை வந்து இன்ஃபிக்ஸை நம்ம மாற்ற போகிறோம். இதை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். இந்த எக்ஸ்ப்ரெஷனை வந்து ஒவ்வொரு லெட்டராக நம்ம ஸ்கேன் பண்ணி இன்புட்டில் ஆட் பண்ண போகிறோம். ஸ்டாக்கில் வந்துட்டு ஒவ்வொரு ஆப்பரண்ட்டாக ஆட் பண்ணிகிட்டே வரும்போது எங்கே ஆப்பரேட்டர் வந்து நம்ம ஸ்டாக்கில் ஆட் பண்ணுறோமோ அப்போ வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ண 2 ஆப்பரண்ட்டை வந்து நம்ம பாப் அவுட் பண்ணணும். பாப் அவுட் பண்ணி எங்கே நமக்கு சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ப்ரெஷனை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். இதான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட்டு. வாங்க அது எப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு லெட்டராக ஸ்கேன் பண்ணி நம்ம இன்புட்டில் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட் லெட்டர் என்ன? ஏ. இப்போ ஸ்டாக்கில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ இருக்கும். இப்போ இங்கே இந்த ஆப்ரேஷனில் நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கில் ஆட் பண்ணிகிட்டே வரணும். ஃபஸ்ட் நமக்கு ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்டாக்கில் ஆட் ஆகும். ஓகே, செகண்ட் லெட்டர் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பி இருக்குது. ஸோ ஸ்டாக்கில் வந்து பி ஆட் பண்ணுங்கள் ஆப்பரண்ட்டை. இங்கே வந்து நமக்கு என்ன ஆகும்? ஸ்டாக்கில் வந்து பியும் நமக்கு வந்து உட்காந்துருக்கும். தேர்ட் என்ன இருக்குது? மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் இருக்குது, அதாவது ஆப்பரேட்டர். இப்போ அதே ஆப்பரேட்டரை ஸ்டாக்கில் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா இன்ஃபிக்ஸ் தான் நமக்கு மாற்ற போகிறோம். ஸோ இன்ஃபிக்ஸுங்கிறப்ப 2 ஆப்பரண்ட்டுக்கு இடையில தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஆப்பரேட்டரை யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த ஆப்பரேட்டர் என்ன கொடுத்துருக்கோம் இந்த ஸ்டாக்கில்? ஏ, பி. அப்போ ஏக்கும் பிக்கும் இடையில நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த மைனஸ் உட்காரும். அப்போ எப்படி உட்காரும்னா ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உட்காரும். சரியா? அப்போ இங்கே நமக்கு இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லோயர் ப்ரையாரிட்டி யூஸ் பண்ணும்போது நம்ம பேராந்தசிஸ் யூஸ் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரூலு. இங்கே வந்து ஹையர் ப்ரையாரிட்டி இருக்கும், லோயர் ப்ரையாரிட்டி இருக்கும். லோயர் ப்ரையாரிட்டின்றது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ்ஸு மைனஸு. ஹையர் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாரு ஸ்லாஷ் இதெல்லாம். இதில் லோயர் ப்ரையாரிட்டி வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா பேராந்தசிஸ் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். இது நம்ம மேக்ஸிமம் நமக்கு இது குழப்பம். எங்கே நம்ம வந்து பேராந்தசிஸ் யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே உங்களுக்கு வந்து லோயர் ப்ரையாரிட்டியை யூஸ் பண்ணி 2 ஆப்பரண்ட் இடையில யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே வந்து நம்ம பேராந்தசிஸ் யூஸ் பண்ணணும். இப்போ மைனஸ்ன்றது லோயர் ப்ரையாரிட்டி இல்லையா? ஸோ இங்கே நம்ம பேராந்தசிஸ் கம்பல்சரி வந்துடணும். அப்போ இங்கே என்ன ஆகும்னா இந்த ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய இந்த 2 வேல்யூ என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா பாப் அவுட் ஆயிரும். ஏன்னா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால். அப்போ நமக்கு வந்து ஸ்டாக்கில் எப்படி உட்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு உட்காரும். ஓகே, அடுத்து இதுவரையும் ஸ்கேன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? சி இருக்குது. இப்போ இது எல்லாமே நம்ம ஏற்றிட்டோம் இல்லையா, நமக்கு இதெல்லாம் தேவைப்படாது. இதெல்லாம் நம்ம வந்து பாப் அவுட் பண்ணியாச்சு. இப்போ கரண்ட்டாக நமக்கு என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சி இருக்குது. அப்போ நமக்கு ஸ்டாக்கில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி. இங்கே நமக்கு என்ன உட்காந்துருக்கு? சி உட்காந்துருக்கு. ஓகே, அடுத்து என்ன இருக்குது? டி இருக்குது. அப்போ டி வரும்போது இங்கே நமக்கு ஸ்டாக்கில் எப்படி இருக்கும்? ஏ மைனஸ் பி சி. இந்த டியும் வந்து உட்காந்துருக்கும். சரியா? அடுத்து ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் சிம்பிள் வரும்போது என்ன சொல்லியிருக்கேன்? ப்ளஸ் சிம்பிள் வரும்போது லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 ஆப்பரண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இன்ஃபிக்ஸாக மாற்றணும். அப்போ 2 ஆப்பரண்ட்டுக்கு இடையில் நம்ம இந்த சிம்பிளை இந்த ஆப்பரேட்டரை யூஸ் பண்ணணும். அப்போ இங்கே லாஸ்ட்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? சியும் டியும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த 2 லெட்டருக்கு இடையில் நம்ம வந்து இந்த ஆப்பரேட்டரை யூஸ் பண்ணணும். அப்போ இது எப்படி மாறும்? சி ப்ளஸ் டியாக மாறும். சி ப்ளஸ் டியாக மாறும். அப்போ என்ன சொல்லியிருக்கேன்? லோயர் ப்ரையாரிட்டி வரும்போது நான் பேராந்தசிஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ பேராந்தசிஸ் இங்கே கம்பல்சரி யூஸ் பண்ணணும். அப்போ இங்கே எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் ஏ மைனஸ் பி. இப்போ இது ரெண்டும் நம்ம வந்து இப்படி கன்வெர்ட் பண்ணிட்டோம் இல்லையா, அப்போ சி ப்ளஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு மாறும். ஓகே, அடுத்து என்ன இருக்குது? ஸ்டார் இருக்குது. ஸ்டார் வரும்போது இங்கே எப்படி மாறும்னு சொல்லியிருக்கேன்? லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 ஆப்பரண்ட்டுக்கு இடையில் இந்த ஆப்பரேட்டரை யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ லாஸ்ட்டாக 2 என்ன இருக்குது? ஏ ப்ளஸ் பியும் சி ப்ளஸ் டியும் தான் இருக்குது. அப்போ இங்கே இது எப்படி மாறும்? ஏ மைனஸ் பி ஸ்டார் சி ப்ளஸ் டி இந்த மாதிரி மாறும். அப்போ நமக்கு ஸ்டாக்கில் எப்படி உட்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ மைனஸ் பி ஸ்டார் சி ப்ளஸ் டி. அப்போ நமக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபிக்ஸாக மாறும்போது ஏ மைனஸ் பி ஸ்டார் சி ப்ளஸ் டி இந்த மாதிரி நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ரொம்ப வெரி ஈஸிங்க. இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மைனூட்டாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த பேராந்தசிஸ் தான் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அது வந்து லோயர் ப்ரையாரிட்டிக்கு மஸ்ட்
ஜஸ்ட்டு யூஸ் பண்ணிடணும் கண்ணை மூடிட்டு. ஹையர் ப்ரையாரிட்டி வந்து இந்த ஏக்கும் பிக்கும் இடையில ஹையர் ப்ரையாரிட்டி ஸ்டார் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பராந்தசிஸ் யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. நான் நெக்ஸ்ட் கிளாஸில் நான் இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் நடத்தும் போது உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா கிளியராகவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இதில் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.